சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு மூலிகை பதிவுகளை வழங்க இருக்கோம். இந்த பதிவுகளில் வந்து ஒரு மூலிகைகளும் இனம் கண்டு அதனுடைய மருத்துவத்தன்மைகள் அதனுடைய பயன்கள் எல்லாம் விளக்கி கூற இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொடி தம்பட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய இனம், சிறிய வகை. இது மலைகள் தன்னிச்சையாக வளரக்கூடிய தாவரம். இது வந்து எப்படி வளரும்னாக்கா, இது வெடிக்காய் தாவரம். இது வெடித்து சின்ன சின்ன விதைகளாக இருக்கும். இந்த மலை தம்பட்டை, சிறு தம்பட்டைன்னு சொல்லுவாங்க கிராமங்களில். ஒரு அற்புதமான ஒரு மருந்து. தம்பட்டையினுடைய இலைகள் வந்து மூன்று இலைகளாகவும் கொடி வகையை சேர்ந்த ஒரு மூலிகை இனம். இதில் வந்து நீட்டாக அவரைக்காய் போன்ற விதைகள் அமைப்பில் இருக்கும். வெடித்து பரவக்கூடிய தன்மைகள் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து என்ன மாதிரியான பயன்களை அளிக்கும், இது எப்படிலாம் நம்மளுக்கு கிடைக்குனாக்கா, இது இயற்கையாக கிராமப்புறங்களில் வந்து தன்னிச்சையாக வேலிகள் மரங்களில் வந்து தன்னிச்சையாக வளரக்கூடியது. இது யாரும் வளர்ப்பதில்லை. இதனுடைய மருத்துவ குணங்களும் நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவத்தன்மை உள்ளது. இந்த இலைகள் வந்து நம்ம மூட்டு வலிகள், வாத வீக்கங்களுக்கு வந்து மேல் பூச்சாக அரைச்சி கட்டும்போது வாத வீக்கங்களை சரி பண்ணும். அதாவது இது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த செடி நல்ல இளம் பசுமையான நேரத்தில் 3 பிரிவுகள் கொண்ட இலைகளை உள்ளது. மூன்றாக இலைகள் இருக்கும். அற்புதமான ஒரு மூலிகை. இது வந்து எப்படி வந்து நம்ம என்ன மாதிரியான பிணிகளை தீர்க்கணும், மூட்டு வாத வீக்கங்களுக்கெல்லாம் வந்து இந்த இலையை வந்து நல்லெண்ணெய், இலை வந்து 2 கைப்பிடி நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வானலில் ஊற்றிட்டு இந்த இலையை போட்டு வதக்கணும். அதனுடன் சுக்கு தூள் 1 ஸ்பூன், அதனுடன் தேங்காய் நம்ம வந்து முத்திய காயாக இருக்கணும். அந்த தேங்காயை துருவி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடணும். கொப்பரை தேங்காயாக இருந்தால் இன்னும் நல்லது. கொப்பரை தேங்காயை வந்து நல்லா தேங்காய் துருவலில் துருவி பூ மாதிரி துருவி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு வதக்கி இளம் சூடாக வைத்து கட்டலாம். வீக்கங்கள் உள்ள இடங்களில் வச்சுட்டு மேலே ஒரு வாழை இலையை போட்டுட்டு அப்படி துணியை போட்டு கட்டினோம்னாக்கா அந்த வாத நீர்களை வந்து எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இலைகளுக்கு உண்டு. இது ஒரு அற்புதமான பதிவு. இது வந்து மூட்டு வீக்கங்கள், வலிகள், வாத வீக்கங்கள், வாத வலிகள், இது போன்ற உபாதைகளுக்கு மேல் பூச்சாக நம்ம கிராமப்புறங்களில் வந்து முன்னோர்கள் பயன்படுத்தின்னு வந்த மருத்துவ முறை. இது ஒரு அற்புதமான மூலிகை. கொடி தம்பட்டைன்னு பேர். சிறு தம்பட்டை, கொடி தம்பட்டைன்னு சொல்லுவாங்க. தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு தாவரம். தம்பட்டையில் வந்து பெரிய பட்டையாக காய் இருக்கும். அதே மாதிரி அதனுடைய விதைகள்லாம் வந்து நம்ம கிராமப்புறங்களில் சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. தம்பட்டை காய் இது வந்து இலைகள் மட்டும் நம்ம வந்து கிராமத்தில் பயன்படுத்துவது, உள்ளுக்கு சாப்பிடுவது பயன்பாடுகள் இல்லை. மேல் பூச்சாக மூட்டு வலிகள், வாத வீக்கங்கள், நீர் கோர்வை, காலில் நீர் கோத்துங்குது, வீக்கங்களாக இருக்குது, அதுக்கு வந்து அரைச்சி பத்தாவும் போடலாம். இது மாதிரி வந்து ஒத்தனமாகவும் கொடுக்கலாம், வச்சு கட்டலாம். இத்தனை முறையில் பண்ணலாம். நம்ம இதே வந்து இளம் சூடாக இதை வந்து எல்லாமே நல்லெண்ணெயில் வதக்கி ஒரு வெள்ளை துணியில் வந்து இந்த வதக்கின இந்த மூலிகை விழுதுகளை போட்டு மூட்டையாக கட்டி கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் கொஞ்சம் சூடு ஏறிக்கின்னு இருக்கணும். இந்த மூட்டையை அதில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சூடு ஏறினதோ அந்த மூட்டையை எடுத்து நம்ம முட்டிகளில் வந்து ஒத்தனங்கள் கொடுக்கலாம். தொக்கண முறையில் வந்து ஒத்தனங்கள் கொடுக்கும்போது லகுவாக இருக்கும், வீக்கங்கள் குறையும். நீர்களை வந்து சிறுநீர் மூலமாக மலத்து மூலியமாக வெளியேற்றக்கூடிய தன்மையை உண்டு பண்ணும். இது போன்ற அற்புதமான பதிவுகளை நம்ம சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் மக்கள் பயனடையும் நோக்கத்தில் இது போன்ற அரிய மூலிகைகள் இனம் கண்டு நம்ம அதனுடைய பயன்களை வந்து தெளிவாக ஒரு மூலிகையை நம்ம விளக்கி கூற இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிறு தம்பட்டை செடியினுடைய மருத்துவத்தன்மையை பற்றி கூறியிருக்கோம். இது வாத நோய்கள், வாத வீக்கங்கள், மேல் பூசாக பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. எந்தெந்த முறையில் பயன்படுத்தணும், எப்படிலாம் வந்து பயன்படுத்தின்னு வரணுன்ற முறைகளை தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பதிவுகளை பார்த்து எல்லோரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.